அதெல்லாம் நல்ல படம் எடுத்தா ஓடும் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்படி வந்து ஒவ்வொரு அரிசியிலையும் ஒருத்தரோட பேர் எழுதியிருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு தலையெழுத்து இருக்கு. சுப்பிரமணியபுரம் வந்தோடனே நிறைய பேர் அருவாள் எடுத்துக்கிட்டு நண்பர்கள், கத்தி, மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பலே போச்சு. சுப்பிரமணியபுரம் மட்டும் தான் வெளில தெரிஞ்சது. படங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா சிறை நல்லா போலையா சார் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. ஒரு சிறை போகுது கண்டிப்பா, வாழ்த்துக்கள். இன்னைக்கும் கூட எனக்கு பெரிய விசிட்டிங் கார்டு அச்சமுண்டு தான். நான் அதுக்கப்புறம் எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் நிறைய பேர் சைல்ட் செக்ஸ் அபியூஸ் பத்தி அதில் பேசுறாங்க. இப்போ இஃப் யூ கெட் எ சான்ஸ் வாட்ச் தட் ஃபிலிம், வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் வாழ்க்கை முறையை நாளைக்கு யாராவது ஒருத்தங்க ரிசர்ச் பண்ணாங்கன்னா அச்சமுண்டு ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல டாக்குமெண்டா இருக்கும். ஸ்னேகா பிரசன்னாவுக்கு அந்த படம் தான் ஃபேமிலி ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். அந்த டயத்துல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கலாம், அதை நானும் நோட்டீஸ் பண்ணேன். கல்யாணம் வரைக்கும் போகலாம் நானும் நினைக்கல. அவங்க ரெண்டு பேரும் அந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல சார், அந்த லவ் வந்து எப்படி சார் இருந்தது, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க முதல்ல? நான் நினைச்சேன் அவங்க ரெண்டு பேரும் கேரக்டரா இருக்காங்க போல இருக்கு அப்படிதான் நினைச்சேன். ஸ்னேகாக்கு சிரிக்க பிடிக்கும், பிரசன்னாக்கு சிரிக்க வைக்க பிடிக்கும். மேபி அதனால கனெக்ட் ஆயிடுச்சு. சார் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. புதுசா சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய சைட்ல சொல்றது என்ன, ஒன்னும் படம் கண்ணாபுரம் பிளாக் பஸ்டர் ஆகிடணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் திரும்பி பார்க்க வைக்கணும். என்னோட படம் திரும்பி பார்க்க வச்சு, நான் வந்து பிளாக் பஸ்டர்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 2000ல கூட இவ்வளவு மோசமா இல்லை. இஃப் யூ வாண்ட் டு மூவ் வாட்ச் எ மூவி யூ வில் கோ ஃபார் த மூவி. இப்போ வந்து மூவி போகிறதுக்குள்ளார ஒருத்தன் திட்டுறான், ஒருத்தன் வந்து இதுங்க ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு நடுவில் தான் நம்ம இன்னைக்கு திரைப்படத்தை படம் கொஞ்சம் சுமார்னு யாராவது சொன்னா கூட நாட்டில் ஓடிடியில் வந்துடும். அச்சமுண்ட ஐடியா பொழுது நிபுண ஐடியா என்கிட்ட இருந்தது, பெருச்சாலி ஐடியா. இன்ஃபேக்ட் பெருச்சாலி வந்து மோகன்லால் சார் பண்ணார் மலையாளத்தில். அது வந்து கமல் சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமல் சார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு நான் எழுதும்போது ஐ வாஸ் திங்கிங் இன் தமிழ். விவேக் மாதிரி ஒருத்தர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் எழுதினேன். எனக்கு வந்து படிக்க சொன்னால் அவர் வந்து சார் நரேட் பண்ணுறேங்க சார் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தேன். ஹி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட். அது வந்து நான் வியந்துட்டேன். சாதாரணமாக ஒருத்தன் கேஷுவலாக கேட்குறவங்களால அப்படி கேட்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுடைய படைப்புல அச்சமுண்டு, நிபுணன் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வரிசையில் சொல்லலாம். எங்களுக்கு ரொம்ப ஐ மீன் 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்ச டேரக்டரோ சொல்லலாம். மன்னிக்கணும் அவ்வளோ தூரம் பின்னாடி இழுத்துட்டு போய் கொண்டு வரதுக்கு 90s கிட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்போ கரெக்டாக த இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது இப்போது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் தள்ளி நின்று தான், நான் இப்போது எஸ்பெஷலி என்ன மாதிரி ஒரு சில நண்பர்கள் நாங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்ருக்கோம். பட் வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஆன் திங்ஸ். இந்த வருஷம் மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வில் ஸ்டார்ட். அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு எப்போதுமே ஒரு எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் நடக்கும்ல, அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அரசியலில் மட்டும் இல்லை, சினிமாலேயும் சொல்கிறேன். இப்போ இந்த ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி படம் கூட பண்ணிடலாம். ஆனால் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதை வந்து எப்படி அதை சந்தைப்படுத்துறதுங்கிறது தான் பிரச்சனை. அதாவது மக்கள் வந்து தேட்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதாவது நிறைய பேர் சொல்லலாம் அதெல்லாம் நல்ல படங்கள், சின்ன படங்கள் ஓட தானே ஓடுது. இது மாதிரி இந்த யூஸ்வலி அந்த சைடில் நீங்களாம் உட்காந்துருக்கீங்களா, அங்கே அதெல்லாம் நல்ல படம் எடுத்தால் ஓடும் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒவ்வொரு படம் எப்படி வந்து ஒவ்வொரு அரிசியிலையும் ஒருத்தரோட பேர் எழுதியிருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு தலையெழுத்து இருக்குது. சுப்பிரமணியபுரம் வந்தோடனே நிறைய பேர் அருவாள் எடுத்துக்கிட்டு நண்பர்கள், கத்தி, மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கும்பலே போச்சு. கரெக்டாக சுப்பிரமணியபுரம் மட்டும் தான் வெளில தெரிஞ்சது. இப்போ வந்து யார்ட்டாவது இப்போ நம்ம ஏதாவது சின்ன படங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சிறை நல்லா போலையா சார் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. ஓகே, ஒரு சிறை போகுது கண்டிப்பாக, வாழ்த்துக்கள். ஆனால் நல்ல படங்கள் 10 மக்களுக்கு பிடிச்ச படங்கள்ல ஒரு படம் தான் மக்களுக்கு அதிகமாக தெரிய வருது. ஃபார் சம் ரீசன் அது ஒரு சில படங்கள் வந்து தெரியாமல் போயிடுது. அண்ட் மக்களுக்கும் ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் அவென்யூஸ் வந்துருச்சு இப்போது. இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் வைஃபை கனெக்ஷன் இருந்து இல்லாட்டி ஒரு நல்ல டேட்டா பிளான் இருந்ததுன்னா உங்களுக்கு செல்ஃபோனே உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள். நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஏதாவது ஒன்று, நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்க போயிட்டு நீங்கள் அதையே மறந்துட்டு வேறு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஐயோ நம்ம இதுக்கு வரலையே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ. ஆனால் 90s கிட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது ஒரு 2000ல கூட இவ்வளோ மோசமாக இல்லை. இஃப் யூ வாண்ட் டு மூவ் வாட்ச் எ மூவி யூ வில் கோ ஃபார் த மூவி. இப்போ வந்து மூவி போகிறதுக்குள்ளார ஒருத்தன் திட்டுறான், ஒருத்தன் வந்து இதுங்கிறான், ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு நடுவில் தான் நம்ம இன்றைக்கி திரைப்படத்தை இது போக இப்போ இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறமா அதுவும் நம்ம இந்த 3 வாரத்தில் 4 வாரத்திலேயே படத்தை வந்து கொடுக்கறதுனால படம் கொஞ்சம் சுமார்னு யாராவது சொன்னால் கூட 3 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டேன். 8 வாரம்னு வச்சுருந்தா கூட அது நான் ஒத்துக்கிறேன். தேட்டர் ஓனர் சொல்கிறது அது இன்னும் கரெக்டு தான். 8 வாரம்னு சொன்னால் கூட
மக்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருக்கும். சுமார்னு சொன்னா கூட. இப்போ வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா தான் படத்தை போய் பார்க்கறதுக்கு. குட்டுக்கெலாம் மரியாதை இல்லை இப்போ. சார் நல்ல படம் சார். பட் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் அப்பயே அப்போ ஓடியில் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். சார் அச்சமுண்டு அச்சமுண்டு படம் சார். அது இப்போ இப்போ திரும்பி பார்த்தாலும் எப்படி ஒரு டேரக்டரால அந்த டைம்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், சோசியல் த்ரில்லர் படத்தை வந்து இப்படி வந்து மக்கள்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு சார். அது பார்த்தோம்னா அவ்வளோ அவார்டும் அந்த டைம் வந்து வாங்கியிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கால் இருக்குல்ல, அது எப்படி வந்தது? அதுவும் அந்த இதை பத்தி சொல்லுங்க சார். இளங்கன்று பயமறியாது. அந்த டைம்ல அப்படி நமக்கு அப்போ இது வந்து இது ஓடுமா, ரிலீஸ் ஆகுமா அதெல்லாம் இல்லை. இந்த படம் நான் பண்ணேன்னு நினைக்கிறேன். நல்ல படமாக இருந்தால் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். அப்படி ரொம்ப நெய்வாக இருந்த டைம் அது. ரொம்ப ஒரு சினிமாவில் வந்து ஐ வாஸ் எ வெர்ஜின் அப்போது. ஓகே ஓகே. இப்போ புரியுதா? இப்போ ஆஃப்டர் 4 யூனோ செவரல் திங்ஸ் ஹேப்பன். ஸோ அப்போ வந்து படம் பண்ணால் இப்படி ஒன்று என்ன ஐ ஹவ் சீன் செவரல் இன்சிடென்ட்ஸ் வேர் அப்போது நான் சொல்கிறது 2008 2009ல் நான் சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே பத்திரிகைகள்லாம் படிச்சிருக்கேன். இது மாதிரி வந்து நடக்குதுன்னு ஒரு குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் அமெரிக்கா போனதுக்கப்புறமா அங்கே இதை பற்றின அவேர்னஸ் நிறையா இருக்கிறத பார்த்த பொழுது அங்கேயும் இதை பற்றின படங்கள் நிறையா இல்லைண்ணா. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், ஏன் இதை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது முதல் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைன்லாம் பண்ணிலாம் பண்ணல. த ஆர்ட் ஷுட் கம் ஃப்ரம் ஹார்ட். அப்போ தான் அது ஆர்ட். ரொம்ப அப்படி கால்குலேட் பண்ணி இந்த 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 10 பேருக்கு இது பிடிக்கும் அதனால் அதை வைப்போம், இந்த 20 பேர் அப்படிலாம் பண்ணல. இது இப்போ கூட எனக்கு வந்து அச்சமுண்டு வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறையா சைல்ட் செக்ஸ் அப்யூஸ் பற்றின அவேர்னஸ் நிறையா படங்கள் அதை பண்ணுறாங்க. ஆனால் நான் பண்ண பொழுது அது வந்து ரொம்பவே கரணம் தப்பினால் மரணம் தான் அந்த தப்புனீங்களா? ஆமாம் தப்புனீங்களா? நாங்கள் இன்றைக்கும் கூட எனக்கு பெரிய விசிட்டிங் கார்டு அச்சமுண்டு தான். நான் அதுக்கப்புறம் எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் நான் தான் என்னுடைய ஏடிஸ் அண்ட் புதுசாக சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய சைட்லேன்னு சொல்கிறது என்னென்னா, ஒன்றும் படம் கண்ணாபடம் பிளாக் பஸ்டர் ஆகிடணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் திரும்பி பார்க்க வைக்கணும். ஃபஸ்ட்டு படம் என்னோடய படம் திரும்பி பார்க்க வச்சுது. நான் வந்து பிளாக் பஸ்டர்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சைல்ட் செக்ஸ் அப்யூஸ் பற்றி அதில் பேசுகிறாங்க. இப்போது இஃப் யூ கெட் எ சான்ஸ் வாட்ச் தட் ஃபிலிம், இட்ஸ் அ ஃபினாமினல் டாக்குமெண்டேஷன் ஆஃப் என்ஆர்ஐ லைஃப் அவுட் சைடு இந்தியா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை முறையை நாளைக்கு யாராவது ஒருத்தங்க ரிசர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அச்சமுண்டு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல டாக்குமெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் அச்சமுண்டுல எப்படி ஸ்னேகாவும் பிரசன்னாவும் வந்தாங்க? ஃபர்ஸ்ட்டு அந்த படத்தை எழுதி முடித்த உடனே ஸ்னேகாங்கிறது மட்டும் நான் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸ்னேகா தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது. எதனால சார் தெரியல, நான் அவ்வளோவா ஒன்றும் ஸ்னேகா படங்கள் கூட இப்போ பார்த்தது மார்க்கெட்டா இல்லை வந்து அவங்க மார்க்கெட்லாம் கிடையாது. அந்த எனக்கு இன்னும் அந்த கதை மாலினி கேரக்டர் எழுதின உடனே ஸ்னேகா மாதிரி ஒருத்தங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஐ ஹவ் சீன் ஸ்னேகா இன் ஃபிலிம்ஸ் அண்ட் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். என்னவோ தெரில, ஸ்னேகா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இது. ஐ ஹேட் ஃபியூ ஆப்ஷன்ஸ் ஃபார் ஹீரோ. அதில் வந்து பிரசன்னாவும் இருந்தாப்புல. பட் இருந்தாலும் மேடி இவங்கெல்லாமும் யோசித்தோம் இன்னும். அப்புறம் எஸ்பிவி சரண் வந்து வாஸ் சப்போஸ் டு பி த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக இருக்க வேண்டியது அந்த படத்துக்கு. அண்ட் ஸ்டில் இஸ் எ கிரேட் ஃப்ரெண்ட், அமேசிங் வெல்விஷர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஃபார் சம் ரீசன் நடக்கலை. அப்போ பிரசன்னா அங்கே அடிக்கடி வருவார். பிரசன்னா வரும்பொழுது அப்போது ஐ லைக் பிரசன்னா ஆல்சோ. அப்போ கண்டனால் முதல் வந்திருந்த டைம் வேறு. ஸோ அப்புறம் ஐ ஹேட் ப்ரௌன் ஸ்கிரிப்ட் விச் இஸ் எ கிரேட் திங். அப்போவே பக்காவா யார் கேட்டாலும் இந்த இருக்கு பார்த்து. அதாவது ஈவன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் would have been in தமிழ் தான். நான் தமிழில் தான் எழுதியிருந்தேன். ஃபுல்லாகவே தமிழில் தான் எழுதியிருந்தேன். ஸோ எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தாங்க ஃபுல்லாக. ஸோ பிரசன்னா அப்புறம் ஸ்னேகா பிரசன்னான்னு அது வந்துச்சு. ஸ்னேகா வாஸ் அப்போ வந்து பயங்கர பாப்புலர் இது. ஸ்னேகா ரெட் த ஸ்கிரிப்ட் அண்ட் வித்தின் half an hour ஷீ கால்டு மீ. நான் கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு ஒரு ஐ திங்க் ஷீ வுட் ஹவ் ரெட் லைக் 20-25 பேஜஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஐ ஹவ் டோல்ட் த கைண்ட் ஆஃப் த லைன் ஆஃப் த ஃபிலிம் டு ஹர். நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசுறதுல நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்ட்டாங்க ஸ்னேகா. அப்புறம் பிரசன்னா கேட்கவே வேண்டாம். அண்ட் வி பிகேம் ஃபேமிலி. அதுக்கப்புறமா நான் பிரசன்னா ஸ்னேகா இன்றைக்கும் கூட எனக்கு வந்து ஐ கன்சிடர் தம் மோர் ஆஸ் மை ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது அவங்க. அச்சமுண்டு படம் வந்து எந்த அளவுக்கு ஃபேமிலியாக உங்களுக்கு ஆச்சோ, ஸ்னேகா பிரசன்னாவுக்கு அந்த படம் தான் ஃபேமிலி ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம். ஆனால் ஆக்சுவலி அந்த டயத்தில் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கலாம். அதை நானும் நோட்டீஸ் பண்ணேன். கல்யாணம் வரைக்கும் போகலாம் நானும் நினைக்கல.
அப்புறம் ஒரு டயத்தில் நானே சும்மா ஃப்ரெண்ட்லியாக கிண்டல் அடித்து கேட்ட பொழுது பிரசன்னா செட் ஆமாம் அருண் பெட்டிக்க போகிறோன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தென் தேர் வெரி குட் பீப்புள். அண்ட் இன்றைக்கி கூட என்னுடைய எல்லா ஸ்கிரிப்ட்டுமே என்னோட எல்லா ஐடியாஸுமே பிரசன்னா ஸ்னேகாவுக்கு தெரியும். ஓகே. இன்னும் பிரசன்னா ஸ்னேகாவுக்கு தெரியாமல் எந்த ஐடியாவுமே இல்லை. சார் இது கேள்வி கேட்கறதுக்கு மன்னிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அந்த டைம்ல உங்கள அந்த லவ் டைம்ல ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தனால கேட்கிறேன். அவங்க 2 பேரும் அந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல சார், அந்த லவ் வந்து எப்படி சார் இருந்தது? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க முதல்ல? நீங்க நார்மலா சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்டுலாம் பிடிக்கல. ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் வி கேன் ஈஸிலி see when people are in love. பட் நான் நினச்சேன் அவங்க 2 பேரும் கேரக்டராக இருக்காங்க போல இருக்கு அப்படி தான் நினச்சேன். ஏன்னா ஓகே. அதுக்கப்புறமாவும் அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்க வெளியில் போகிறாங்கலாம் அப்போ நியூஸ் வந்தது. ஐ சி எனக்கு என் படம் வேலை நடந்துட்டு இருக்கு. அதையே பார்த்துட்டு இருந்தேன். இட்ஸ் வெரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து யூ ஹையர் செவரல் பீப்புள். அதில் 2 பேர் லவ்வில் இருந்தால் கூட யூ வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஒர்க், ரைட்? அது மாதிரி நான் என்னோட ஒர்க்கில் இருந்தேன். அவங்க 2 பேரும் இருக்கா இல்லையாங்கிற அனாலிசிஸ்லாம் நான் போகல. பட் வி ஆர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சின்னதாக ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும் போல் இருக்கு அவங்களுக்குள்ளார. அண்ட் பிரசன்னா வந்து இஸ் வெரி ஃபன்னி பர்சன் ஆக்சுவலி. ஓகே. நல்லா ஜாலியாக பேசுகிற ஒரு டைப்பு பிரசன்னா. அண்ட் அந்த மாதிரி அச்சமுண்டில் கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோலாக இருந்தாலும் கல்யாண சமையல் சாதம் நான் தயாரித்ததுனால அதில் நிறையாவே ஆர்எஸ் பிரசன்னா நீங்க எழுதவும் டைரக்ட் பண்ண. ஆமாம் செஞ்சிருக்கீங்க அதுல. ஆமாம் ஆர்எஸ் பிரசன்னா டைரக்ட் பண்ண படத்தில் நல்ல ஹியூமர் வருங்கிறது தெரியும். அதே மாதிரி நிபுணனில் கூட ஹி வுட் ஹவ் டன் ஹியூமர் வெரி நைஸ்லி. ஸோ அதனால் நான் நினச்சேன் ஸ்னேகாவுக்கு சிரிக்க பிடிக்கும், பிரசன்னாக்கு சிரிக்க வைக்க பிடிக்கும். மேபி அதனால கனெக்ட் ஆகிடுச்சு. சார் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஸோ வந்து புன்னகை அரிசிய சிரிக்க வச்சது பிரசன்னா இருக்கும். Obviously, humor is a amazing pickup line for everyone, you know. ஓகே. You know? நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே. சார் நிபுணன் நீங்க அச்சமுண்டு எந்த அளவுக்கு நம்ம சொல்றோம், அதே மாதிரி நிபுணன் எடுக்கும்போது அதுவும் ரொம்ப வெரைட்டியான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அர்ஜுன் சாரை இப்படி ஒரு கேரக்டர் பார்க்க போறோமா அப்படின்றதும் சரி. ஸோ ஒவ்வொரு அந்த கேரக்டர் டிஃபரன்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த கதையும் இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி இப்படி இந்த மனுஷன் இந்த படத்தை எடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு சார். இல்லை எனக்கே இப்போ திரும்பி பார்க்கும்போது நிபுணன் மாதிரி ஒரு படத்தை பார்க்கும்பொழுது அதான் சொல்கிறேன்லப்பா நம்ம ஃபாலோ யுவர் சோல், ஃபாலோ யுவர் ஹார்ட். அந்த ஆமாம், அதாவது நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்மளை எக்ஸைட் பண்ணுது ஒரு ஒரு சினிமாவில். ஃபஸ்ட்டு நம்மளை எக்ஸைட் பண்ணணும். ஏன்னா we are going to live with it for another 1.5 years 2 years. அது நமக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தென் அது நமக்கு நல்லா வராது. நிபுணன் வந்து ஆக்சுவலி அச்சமுண்ட டயத்துலேயே நிபுணன் ஐடியாலாம் எனக்கு வந்துருச்சு. அச்சமுண்ட டயத்துலேயே நிபுணன் ஐடியா, பெருச்சாலி ஐடியா, ஷார்ட் புட் 3 மட்டும்தான் ரீசெண்டாக வந்த ஐடியா. அச்சமுண்ட ஐடியா பொழுதே நிபுணன் ஐடியா என்கிட்ட இருந்தது, பெருச்சாலி ஐடியா வந்தது. இன்ஃபேக்ட் பெருச்சாலி வந்து மோகன்லால் சார் பண்ணார் மலையாளத்தில். அது வந்து கமல் சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமல் சார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு நான் எழுதும்போது ஐ வாஸ் திங்கிங் இன் தமிழ். விவேக் மாதிரி ஒருத்தர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் எழுதினேன். இல்லை ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருந்திருக்கும், சீரியஸ் பேஸ்டாகவும். ஆமாம், எனக்கு கேரக்டர் அப்படி தான் இருந்தது. நான் வந்து ஒன்ன மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் தொலைக்காட்சிகளில். அப்போ நான் விவேக் சாரை வந்து இன்டர்வியூ பண்ணும்பொழுது விவேக் சார்கிட்ட நான் வந்து அமேசிங் பர்சன். விவேக் சார் நான் வந்து சின்ன பையன் அப்போது காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது பார்ட் டைமாக தான் நான் இன்டர்வியூ. அப்போ வந்து ஐ வாஸ் டெல்லிங் சார் எனக்கு வந்து சினிமா பண்ணணுன்னு ரொம்ப ஆசை சார் அப்படின்னு சொன்னேன். அருண் நீ என்ன பண்ணுற இப்போ அப்படின்னார். நான் அது மாதிரி எம்சிஏ படிச்சுட்ருக்கேன் சார், எம்சிஏ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், எம்சிஏ படித்து முடிச்சுட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தால் போதும், சினிமா இங்கே தான் இருக்கும், போயிட்டு அந்த அந்த உலகத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தால் போதும் சினிமாக்குன்னார். அவர் எந்த நேரத்தில் அதை சொன்னார்னு தெரியாது. நான் அதை நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே. முடிச்சுட்டு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வேலையை விடுறதுக்கு முன்னாடி ஆனால் சினிமாவுக்கு வர்றதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இன்ஃபேக்ட் என்னோடது லவ் மேரேஜ் தான். என் ஒய்ஃப்ட்ட வந்து நான் வந்து பொலரிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணும்பொழுதே ஃபஸ்ட்டு சொன்னது இந்த சினிமாவில் வர்ற மாதிரி ஐ லவ் யூலாம் சொல்லலை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னது வந்து என்னென்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு யூனோ, பட் நான் வந்து ஒரு டயத்தில் வேலையெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு வர போகிறேன் அப்படின்னு. ஆனால் அதை வந்து இப்போ கூட என் ஒய்ஃப்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாள், அவன் எல்லாரும் தான் சொல்லுவாங்க, எங்கே அதெல்லாம் பண்ண போகிறான்னு நினச்சி தான் நான் வந்து அப்படி தான் நினச்சேங்க. ஸோ கம்மிங் பேக் டு நிபுணன் கதையெல்லாம் அப்போவே தோணிடுச்சு எனக்கு, இப்படி ஒரு த்ரில்லர் பண்ணணும் அப்படின்னு. அந்த த்ரில்லர் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கணும், இப்படி மாதிரி பண்ணணும், அதெல்லாம் நான் யோசித்து வச்சுட்டேன், ஐடியாலாம் யோசித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஏன் இந்த மாதிரி த்ரில்லர் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்தது. ஆனந்த் ராகவ் என்னோட உட்காந்து எழுதியிருந்தார் அந்த ஸ்கிரிப்டை.
ஃபினாமினல் ரைட்டர் அவரும் கூட. அண்ட் ஸோ அப்புறம் அர்ஜுன் சார்ட்ட தான் போய் சொன்னேன். அர்ஜுன் சார்ட்ட போய் சொன்னோன்னே, அர்ஜுன் சார்லாம் அமேசிங் டேலண்ட். அதாவது கதையை எனக்கு வந்து படிக்க சொன்னால் அவர் வந்து சார் நரேட் பண்ணுறேங்க சார் அப்படின்னாரு. சார் நரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணி முடிச்சோடனே அவர் வந்து ஒரு கேஷுவலாக கேட்டார். நான் நினச்சேன் இவர் ஏதோ கேட்கணுமேனு கேட்குறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்த உடனே சார் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஹி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட். அது வந்து நான் வியந்துட்டேன். அதாவது அது வந்து ஒரு கான்சென்ட்ரேட் அது வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தன் கேஷுவலாக கேட்குறவங்களால அப்படி கேட்க முடியாது. அண்டு அண்டு ஃபஸ்ட்டு அர்ஜுன் சார் வந்துட்டார். அப்புறம் பிரசன்னா வந்து ஹீ இஸ் டூயிங் ஒன்லி லீட் ரோல்ஸ். அப்போது நான் தான் சொன்னேன், பிரசன்னா நீ வந்து இதில் எனக்காக இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் ரிலக்டன்ட் தான் அப்போது. இல்லை நான் இது பண்ணால் இதுவாக இருக்கும் இல்லை நீ பண்ணு ஜாலியாக தான் இருக்கும். நான் எப்போதுமே ஹாலிவுட்டை தான் நான் ரெஃபரன்ஸாக காட்டுவேன். பாரு அந்த படத்தில் பாரு அவங்களாம் இப்படி பண்ணுறாங்க பாரு, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க பாருன்னு சொன்னோன்னே தென் ஹி அக்ரீட். அது ஆக்சுவலி பிரசன்னாக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணிச்சு. அது பிரசன்னா தான் சொல்லணும், பட் இருந்தாலும் அவன் சொல்ல மாட்டான். நானே சொல்கிறேன். என்னென்னா அர்ஜுனை பார்த்ததுனால என்னாச்சு, பிரசன்னா வந்து அர்ஜுனுக்கு பக்கத்தில் நிற்கணுங்கிறதுனால பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடம்பு ஏற்றிக்கிறதுக்கா? ஆமாம், ஏன்னா அர்ஜுன் சார் பக்கத்தில் நிற்கணும்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரசன்னா இஸ் a phenomenal learner. I wish he does more films and directors use him in nice roles and all those things. I'm sure he will come another big round if he really wants to focus. அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் கண்டிப்பாக. ஏன்னா அந்த உடனேவே வெயிட்லாம் லூஸ் பண்ணி பயங்கரமாக இது பண்ணி அது that gave him one இது. அதுக்கப்புறமா கன்னடம், he learned கன்னடா dialogues also. யார் பிரசன்னா பைலிங்குவல்ல போனா அவர் தான் பண்ணாரு. ஏன்னா டப் பண்ணல அவன் ஆக்சுவலி பிரசன்னா வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங். பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு ஆக்சென்ட் இருக்குங்கிறதுனால. ஆனால் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் லேர்னர்ஸ். ஹீ கேன் ஸ்பீக் மலையாளம் வெல், ஹீ கேன் ஸ்பீக் தெலுங்கு வெல். எல்லாமே அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டது தான். திருச்சி பையன் தானே. பட் அதே மாதிரி வரலட்சுமியும் எப்படியோ சரி தட் இஸ் ஒன் திங். நம்ம நிறைய பேர் இது வந்து நம்ம மீனா மக்களுக்கு சொல்ல நினைக்கிறது, நடிகர்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிறாங்கல்ல. பயங்கர திறமை இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஒரு லாங்குவேஜ் எல்லாம் டப்புன்னு ஒரு படத்துக்காக கற்றுக்கிட்டு பண்ணுறதுங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அது அழகாக பண்ணாங்க ரெண்டு பேரும். ஸோ அதனால் நிபுணன் வந்து ஒரு நல்ல த்ரில்லர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ அந்த படம் பார்த்திங்கன்னா அதில் ரிசர்ச் நிறையா இருந்தது. நாங்கள் சும்மா எதுவுமே அதில் சும்மா கேஷுவலாலாம் எழுதலை. ஒரு சைக்காலஜிக்கலி ஒருத்தன் எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான், எல்லாமே யோசித்தோம். அதில் எல்லாமே யோசித்து தான் பண்ணோம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு நிறையா பேர் வந்து இன்றைக்கி கூட யூடியூப்பில் அது ஹிந்தி டப்டு வந்து ஒரு 45 மில்லியனுக்கு மேலே போகுது. நான் எங்கே போனாலும் வந்து எஸ்பெஷலி இந்த என்ஆர்ஐ கிட்ஸே பார்ட்டிக்கெலாம் அங்கே போகும்பொழுது இங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறது ஓகே, அங்கே இருக்கிற கிட்ஸ் வந்து ஐ ஹவ் சீன் தட் ஃபிலிம் லைக் 3 to 4 times அப்படிலாம் சொல்லுவாங்க. விச் இஸ் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாவ் பரவாயில்லையே, லைஃப் டைமுக்கு ஒரு படம் பண்ணிடுறாங்க. இந்த படம் லைஃப் டைம் ஏன்னா அடுத்து என்ஆர்ஐ போகிறவங்க இன் ஃபியூச்சரில் அது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். எனக்கு வந்து அப்படி நான் ரொம்ப மனசால் ரொம்ப சந்தோஷப்பட்ட படம்னா ஷாட்புத்ரி தான். அப்படி அதாவது எனக்கு வாவ் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம மூலமாக ஆண்டவன் பண்ண விட்டுருக்கான்ல. சரி எல்லாமே ஒரு ஃப்ளோ தான். இந்த தண்ணி வந்து இந்த டம்ளர் வழியாக குடிக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளோதான். அண்ட் அர்ஜுன் சார் வந்து அதில் வந்து சால்ட் அண்ட் பேப்பரில் வேறு பண்ண வச்சுருப்பேன். பார்க்கின்சன் வேறு அவருக்கு வர்ற மாதிரி ஒரு ரோலு. அவரே கேட்டார், என்ன சார் ஆக்ஷன் கிங் சார் எனக்கு பார்க்கின்சன் வர்ற மாதிரியா அப்படின்லாம் கேட்டார் அவர். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் ஆக்ஷன் கிங்க்கு வந்து பார்க்கின்சன் வரும்பொழுது அதுலேருந்து அவர் எப்படி அதையும் ஒரு எடுத்துக்கிட்டு எப்படி பண்ணுறான்னு சொல்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். அண்ட் அந்த கேரக்டர் கூட என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஒருத்தருக்கு பார்க்கின்சன் இருந்தது. அவரோட ஞாபகார்த்தமாக தான் அவர் பேர் காளிதாஸ், அதனால தான் ரஞ்சித் காளிதாஸ்ன்னு வச்சேன். அப்படியா? ஆமாம். ஸோ என்னுடைய எல்லா படத்துலையுமே பேர் வைக்கும்பொழுது அதில் சின்னதாக ஏதாவது ஒரு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அச்சமுண்டு செந்தில்குமார் வந்து என்னோட படித்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்து போயிட்டான். அதனால தான் செந்தில்குமார்னு வச்சேன். அது மாதிரி எவ்ரி டைம் ஐ கீப் நேம்ஸ் ஐ வாண்ட் டு ஹேவ் சம்திங் விச் இஸ் பர்சனல் டு மீ, அப்படி தான் பண்ணுவேன்.